இன்னைக்கு விருந்து நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி. வாங்க ஒரு குடி புடிச்சுவோம். பிரியாணிக்கு தேவையான சமாசாரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சுட சுட சுடு தண்ணியை கொதிக்க வச்சு கோழி நல்லா குளிக்க வச்சு எடுத்துக்கலாம். கோழி மேலே என்ன ஒரு கரிசனம். இஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை துண்டு துண்டா நறுக்கலாம். முடிஞ்ச வேட்டி வேட்டியான இருக்கு, சட்டை சட்டையான இருக்கு, இந்த முத்து இல்லை ஒரு ஜட்டி ஜட்டியான இருக்குங்களா? ஏன் துண்டு துண்டா வேட்டி வேட்டி சட்டை சட்டைங்கிறீங்களா? அதெல்லாம் ஜட்டி போடுறவங்க பற்றி கவலைப்பட வேண்டியது. எல்லாரும் கோமணம் கட்டுற ஆளுங்க தான். பப்ளிக் பப்ளிக். இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 8 டக்கு டக்கு டக்குன்னு புடுங்க. நேரம் புடுங்குற. தப்பாக பேசாதீங்க. கோழி மேருங்க. முடிய புடுங்கன்னு சொல்லுங்க. தூய்மையான தமிழ் பெயர் சிகை. என்ன பண்றீங்க? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே, பேர் எங்கும் கிளைகள் இல்லை. கழுவி சுத்தம் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை கசாப் பண்ணிக்கலாம். சொல்லு. சுத்தமான கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தட்டு சரியில்லை. பட்டை வகை போட்டுக்கலாம். சீரகம் சோம்புங்க. சீரக சோம்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இன்னும் 4 போடுறோம். கார்லன்ற என்ன கடிச்சிட்டு போறேன். இன்னும் 4 எடுத்துருவோம். கடிச்சிட்டோம். அப்புறம் இது பாதி எண்ணெயில் வணக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். போடுங்க. புதினா கொஞ்சம் போடுங்க. போடுங்க. நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் இல்லை, கலர் பவுடரும் இல்லை. விழுந்த பிரியாணி. மஞ்சத்தூள் இருந்தாலும் மஞ்சளாக வரும். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணியாங்கிறோம். வாசனைக்காக பசுமாட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்ச நாட்டுக்கோழி கறியை போட்டுக்கலாம். என்ன ஒரு அம்சம் நவரசமும் வடசட்டிக்குள்ள கிண்டுகிறோம். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அழகா இருக்கீங்கடா. லைனா போடுவாங்கன்னு பார்த்தேன். பசுமாட்டு தயிர் போட்டுக்கலாம். ஊத்திரு.
ருசிக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு சர்க்கரை எல்லாம் இருந்தாலும் உப்பு கம்மியாக தான் போட்டோம். தெரியல. எலுமிச்சம்பழ சாறை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு புகை மூட்டமா இருக்கு. தெரிஞ்சு அதிகமா காசு இந்த கிண்டா நான் காலி பண்ண 5 தேய்ச்சா. ஊற வச்ச பொன்னி அரிசியை போட்டுக்கலாம். அடுப்புல கால வர்றோம். லோன் தர முடியாதுல்ல. வரவா அந்த தூக்கு தட்டு போடு மூடு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதம்மா, பூத்திருந்து பூத்திருந்து பூத்திருக்கல பிரியாணி திறக்குது. அட்டகாசமாக இப்படிதான் கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் போடலாம். தண்ணி கழுத்து கிழிச்சிராக்கு. ஓகே, கால் வலிக்க செஞ்சுருக்கோம். லெக் பீஸாக போடுங்கடா. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சேஸ்ன்னு இன்னைக்கு நம்ம கௌபாய்ஸ் ஒருத்தருக்கு பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம செஞ்ச நாட்டுக்கோழி பிரியாணி டேஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.